சரி, ஓகே. சரி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாங்கள் பார்க்குறவங்களாம் புதுசாக பார்க்குறவங்க கூட விசாரித்தா கூட நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்போம், தெரியுமா? அதுவே நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அது மனசுலேருந்து வரும்போது அது அப்படியே கிரியை செய்கிற தேவன். அதான் நான் சொன்ன மாதிரி, நீ வாயில் எதை சொல்லுகிறையோ அதையே என்ன பண்ணுவேன், அறிக்கை செய்யும்போது அது அப்படியே ஆக கடவுது. நீங்கள் உங்களோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பார்க்காம மற்றவங்களை நீங்கள் நல்லா இருக்கீங்களா கேட்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். அப்படியே எழுந்திருக்கலாமா? இந்த சந்தோஷத்தோட அவரோட ஆராதனை செய்யும்போது நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கையே வீண் போகாது. நிச்சயமாகவே கடவுள் சொல்லியிருக்காரு, இன்னும் கொஞ்ச காலம், என்னதானே, இன்னும் கொஞ்ச காலம் பாடு பண்ணு, கொஞ்ச நாள் உபத்திரம் பண்ணு, கொஞ்ச நாள் இது இதை என்ன பண்ணு, பொறுத்துக்கணும், அப்படி தான் சொல்லியிருக்காரு. இல்லை, நீ சாவர வரை இதை என்ன பண்ணு அனுபவிச்சா அவனை எங்கேயாச்சும் சொல்லியிருக்காரா? இல்லவே இல்லை. என்ன பண்ண, கொஞ்ச காலம். சரியா? உங்களோட பிரச்சனை ரொம்ப தொலைட்டு இல்லை, கொஞ்ச காலத்திலே அது விடுவிக்கிற தேவன். கொஞ்சம் அப்படி. சரியா? 10 வருஷம் 20 வருஷம் அதுக்கு முடிவே இல்லைனாலும் என் தேவனாகிய கர்த்தர் இன்றுக்கு உங்களுக்கு ஒரு முடிவை கட்டளை எடுக்கிறார். அவரால் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கையே வீண் போகாது என்று கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எல்லாம் அது முடிவு உண்டு. சந்தோஷத்தோட நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கையே வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கையே வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கையை வீண் போகாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், குருவை மனை சிந்திக்க சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை என் தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கையே வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கையே வீண் போகாது. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து விடு. காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. அவரு மேல அந்த பாரத்தை வைத்து விடு. அவரை துதிக்கும் போது அவரே உன்னை என்று ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்தி செல்வாரே. அவரே உன்னை என்று ஆதரிப்பாரே, அவர் ஆதரிக்கிற தேவன். நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கையே வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கையே வீண் போகாது. நீதியின் பலிகளை நீ செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தா நீதியின் பலிகளை செலுத்தி செலுத்தி
பெருகவே பெருக பண்ணுவார். நிச்சயமாகவே 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 உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். நிச்சயமாகவே 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 உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். நிச்சயமாகவே எஸ் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாக உங்க காரியத்துக்கு ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாக உன் கண்ணீர் துளியை சேமித்து வைத்த தேவன் இன்னைக்கு கணக்கு எடுக்கிறார். அதுக்கு பதில் கொடுக்க போகிறார். எந்த அளவுக்கு நீ கண்ணீரிட்டையோ இன்னைக்கு அவர் கணக்கெடுத்து அதில் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கார். நிச்சயமாகவே நீ யோசிச்சுட்டு வந்திருக்கலாம், இந்த காரியம் இப்படியே முடிஞ்சிருமா, நான் இப்படியே வாழ்ந்துருவானா, இப்படியே கடங்காரனா செத்துருவானா, இப்படியே நான் சந்தோஷமா செத்துருவானான்னு நினைக்கலாம். இந்த வேளையில தான் என் கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பெருகவே பெருகவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உன் எல்லைகளை நான் விஸ்தாலப்படுத்துவேன். வெண்கல கதவுகளை நான் என்ன பண்ணுவேன், முறித்திடுவேன், திறந்துருவார். இருள்ல இருக்க பொக்கிஷத்தை உனக்காக திறந்து கொடுக்கிற தேவன். கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு, காலமில்ல அவரை துதித்து பாடு பாடு. கர்த்தர் விசுவாசத்தோடு நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கையை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கையை வீண் போகாது. செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தா இருந்தா நீதியின் பலிகள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தா இருந்தா அவரே உன்னை விட்டு. அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. அப்படியே உன்னை விட்டு விலகாத தேவன். ரிசீவ். என் தேவன் பரலோகத்திலிருந்து அவர் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாத ஊட்டுகிற தேவனா இருக்கார். நிச்சயமாகவே நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கையே வீண் போகாது. நிச்சயமாகவே 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 உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை பெருகவே பெருக பண்பார். நிச்சயமாகவே 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 உன்னை ஆசீர்வதிப்பார். நீ பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே 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 உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். நிச்சயமாகவே 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 உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். நிச்சயமாகவே 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 உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை பெருகவே பெருக செய்வார்.
கர்த்தர் மேல் பாரத்தினி வைத்து விடு. காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து விடு. காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்தி செல்வாரே. அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்தி செல்வாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கையே வீண் போகாது. நீதியின் பலிகளை நீ செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தால் நீதியின் பலிகளை செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தால் அவரே உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்று கைவிடுவதில்லை. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க அந்த வார்த்தைய. அவரே உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்று கை நிச்சயமாகவே நிச்சயமாகவே உன்னை முடிவு கொண்டு உன் நம்பிக்கையை வீண் போகாது. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நம் மனிதர்கள் மாறந்து போகலாம், என் மாறாத இயேசு கிறிஸ்து. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கருவினிலே கண்டவரே நல்லவரே, உமக்கு நன்றி. கருணிலே அவர் கண்ட தேவன் நல் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும்
மனுஷர்கள் இழுந்து போக மாட்டான்னு நினைக்கலாம். உங்க கிருபதா, உங்க கிருபதா, உங்க கிருபதா. கரங்களை தூக்கி நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மறுபேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ. நான் மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ. தாழ்நிலையிலே நினைத்தவரே, தயபரரே, உமக்கு நன்றி. தாழ்நிலையிலே நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதோ நிர்மூலமாகாததோ, நான் நிற்பதோ நிர்மூல. உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழேனோ. நான் மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பது நிர்மூல. உங்க கிருபைதா, 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 உங்க கிருபைதா. நான் நிற்பதோ நிர்மூலமாததோ, நான் நிற்பதோ நிர்மூல. உங்க 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 கிருபைதா, உங்க கிருபைதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. மறுபேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ. 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தீர், உமக்கு நன்றி. 1000 பேர் ஏங்க ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளணும், கர்த்தர் உங்களை கொண்டு அநேக அற்புதங்கள் செய்கிற தேவனா இருக்கார். நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கருவினிலே கண்ட
கிருபதா, உங்க கிருபதா, உங்க கிருபதா, உங்க கிருபதா. உங்களை கருவிலே கண்டுட்டார். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ கருவில் இருக்கும்போது நீ கலைஞ்சு போயிருச்சுக்கலாம், நீ பிறக்காமே போயிருந்திருக்கலாம். நானும் அடிக்கடி நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது சொல்லுவாங்க, உன்னெல்லாம் தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்தாங்க, கடை வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப அழுவேன். அப்போ எனக்கு சின்ன குழந்தையா இருந்தால எங்கள் அம்மா அதை சொல்லி சொல்லி சொல்லுவாங்க, நான் உன்னை நீ பொம்பளை பிள்ளையா இருக்க, உன்னை எப்பயும் நான் கருவிலே அழிச்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவ்வளோ பாடுக்கு மத்தியிலும் நான் பெருசாகி அவமானத்துக்கு மத்தியிலும் வளரும்போது எங்க வீட்டில் யாருமே தெரிஞ்சு கொள்ளல. அது போலதான் உங்களையும் சொல்றாரு. எத்தனை பேர் உங்க சொந்தத்துல பந்தத்துல இருந்திருக்கலாம், உன் குடும்பத்திலே இருந்திருக்கலாம். அவங்களாம் தேடி வரல, உன்னை தேடி என் தேவன் வந்தார். ஏன் தெரியுமா? அற்புதமும் அடையாளமும் செய்கிற தேவன், உன்னை கண்டு அநேக அற்புதங்கள் செய்கிற தேவன், உன்னை கண்டு அநேக அநேக ஜாதிகளுக்கு உன்னை தலைவியா உன்னை தலைவனா எடுத்து பயன்படுத்துறதுக்காக அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. செங்கடலை பிளந்த தேவன், மதில் சேவலை உடைத்த தேவன், அவர் துதியில் மத்தியில வாசம் செய்கிற தேவன், கர்த்தர் உங்க மத்தியில வாசம் செய்கிற தேவன். அவர் துதிக்கும் போது உங்க தடப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் தகட்டு போற தேவன். எஸ் எஸ், உன்னை கொண்டு ஒரு குறிக்கோள் இருக்குது, உன்னை கொண்டு ஒரு நோக்கம் இருக்குது. பேதுரு தானாவே போய் சேரல கடவுள்கிட்ட. பேதுரு இயேசுவானவரை தேடி போனார். இயேசு பேதுரை தேடி போனார். அன்னைக்கு சாரி பார்த்து வித வீட்டுல ஒரு தீர்க்கதரிசி அவரே தேடி போனார். கடவுள் சொன்னார், போனார். அது போலதான் உன்னையும் என்னையும் தேடி கர்த்தர், நீ வேணும் மகனே, நீ வேணும் மகளே என்று சொல்லுகிறது. வேணுங்கிற தேவன். நம்ம நிற்பது நிர்மூலமாகாத ஒரு கிருபைதான். நம்ம பக்கத்துல இருக்கணும் கூட சொல்லலாம், இவன் எப்ப விழுந்து போவானோ, சாஞ்சி போவானோ, மடிந்து போவானோன்னு நினைக்குவாங்க. ஆனா சண்டைக்காரங்க கூட நம்மளை ஒதுக்கிட்டு போவாங்க, பேச மாட்டாங்க. ஆனா என்னைக்கு கிறிஸ்து நமக்குள்ள வந்தாரோ, உனக்கு எதிர்ப்பாக எழும்புற காரியங்கள் எல்லாவற்றையும் அது முறித்து போட்டு உன் வாழ்க்கையை வெற்றியாய் மாற்றுகிறது. வெற்றி சிறக்கிற தேவன். நன்றி ராஜா. இந்த காலை வேளையில அளவில்லாத ஒரு பிரசனம், அதை நான் ஃபீல் பண்றேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நான் உணர்றேன். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டுங்க. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ இல்ல ஒரு வார்த்தையால சொல்லல, உண்மையாலுமே கடவுள் சொல்லுகிறார், வெளியரங்கமா பதில் சொல்லுகிறார். எல்லா காரியத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. அது இன்றைக்கே கர்த்தர் வாக்கியப்படுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்காது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி தட்டும்போது அது விசுவாசத்தோடு தட்டும்போது அப்படியே உங்க காரியத்தை வாக்கி செய்கிற கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. எஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஆராதனை நீர் ஆசிரியத்துக்காக உமக்கு நன்றி ராஜா, பலப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி ராஜா, ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி ராஜா. நீர் ஆஸ்வதிங்க பலப்படுது. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி உட்காரலாம்.